வணக்கம். நான் அனிதா. நீலு மெடிக்கல் சென்டர் அண்ட் டயபெட்டிஸ் ஃபவுண்டேஷனில் கிளினிக்கல் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் டயபெட்டிஸ் எஜுகேட்டராக இருக்கேங்க. இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸி வேஸ் டு லோவர் பிளட் குளுக்கோஸ் லெவல் நேச்சுரலி, இதுதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ டயபெட்டிஸ் ஆகட்டும் இல்லை டயபெட்டிஸ் ஆகட்டும், ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குளுக்கோஸ் லெவலை மேனேஜ் பண்ணுறது பெரிய டாஸ்க்காக இருக்குது. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளட் சுகர் லெவல்ஸை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதில் வந்து பார்த்திங்கன்னா இம்பேர்மெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் ஹைப்பர் கிளைசீமியா வருது. ஹைப்பர் கிளைசீமியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பிளட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹையாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹைப்பர் கிளைசீமியான்னு சொல்லுவோம். ஸோ இது எதனால் அப்படின்னா நம்ம பாடியில் இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து பேன்க்ரியாஸ் மூலமாக செக்ரேட் ஆகும். ஸோ அந்த இன்சுலினோட லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு இல்லைனாலும் வந்து பார்த்திங்கன்னா சுகர் லெவல்ஸ் வந்து உங்களுக்கு ஹையாக இருக்குங்க. இதில் நிறைய காசஸ் வந்து இருக்குது. இன்டர்னல் காஸ் வந்து பார்த்திங்கன்னா லிவரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குளுக்கோஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்குற அதே நேரத்தில் ரொம்ப கம்மியான இன்சுலின் செக்ரீஷன் வந்து நடக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா ஈஸியாக பிளட்டில் இருக்கக்கூடிய எல்லா குளுக்கோஸையும் வந்து செல்ஸுக்கு அனுப்பிச்சு அந்த செல்ஸ் மூலமாக வந்து மெட்டபாலிசம் மூலமாக நமக்கு வந்து எனர்ஜி வந்து கிடைக்கிறதுல தடைப்படும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவுகள் வந்து அதிகமாகிடும். ஸோ இதை தான் நம்ம ஹைப்பர் கிளைசீமியான்னு சொல்கிறோம். ஸோ அதர் காசஸ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் காசஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் இருக்கணும், நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டாக இருக்கட்டும், அப்புறம் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் காஸாக இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, இன்டர்னல் ஆகட்டும் எக்ஸ்டர்னல் ஆகட்டும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சர்க்கரையோட அளவு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து நம்மளால் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதாவது காம்ப்ளிகேஷன் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். ஸோ அதுக்கு என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்குது, அது எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸ் ரெகுலர்லி. ஸோ இந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா பாடியில் ஒன்று வந்து உங்களுடைய பாடியை வந்து பாடியோட வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும், பாடி வெயிட் அதிகமாக இருந்தால் கம்மி பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் வந்து உதவுது. நம்ம இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறது எக்ஸசைஸ்னால முடியும். ஸோ அதுக்காக தான் ரொம்ப முக்கியத்துவம் வந்து நம்ம எக்ஸசைஸ்க்கு வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸசைஸ் செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா மசில்னால் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான சர்க்கரையை வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மசில் கான்ட்ராக்ஷனுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ரொம்ப உதவும். ஸோ இந்த எக்ஸசைஸை எப்படியெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ செஞ்சால் நன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 நிமிஷம் நீங்கள் பண்ணினீங்கன்னாவே போதுமானது. ஸோ இது டெய்லியும் வந்து எப்படி எடுத்துக்கலான்னா ஒரு 30 நிமிஷம் வாரத்துக்கு ஒரு 5 நாள் பாரி பண்ணினாலும் ஓகே. இல்லைன்னா வந்து எக்ஸசைஸ் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி நம்ம ஃபுட்டில் வந்து ஸ்நாக்கிங் இருக்குது, லைக் 11 o'clock 4 o'clock ஸ்நாக் எடுக்கிறோம், அந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ்லேயும் எக்ஸசைஸ் ஸ்நாக்குன்னு இருக்குது. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா எப்போவுமே தொடர்ந்து ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வந்து உட்காந்துட்டே இருந்து வேலை பார்க்கக்கூடாது. ஸோ ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒருக்கா அப்படியே எழுந்திரிச்சு ஒரு வாக் மாதிரி போய் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து நீங்கள் நடந்துட்டு திருப்பி வந்து உட்காந்து உங்களுடைய ஒர்க் வந்து தொடரலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லையா அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 30 நிமிஷத்தை நீங்கள் பிரித்து கூட செய்யலாம். லைக் 10 நிமிஷம் காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயந்தரம் ஒரு 10 நிமிஷம், அந்த மாதிரி மத்தியானம் ஒரு 10 நிமிஷம், இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பிரித்து கூட ஒரு நாளைக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் வர மாதிரி வாரத்துக்கு 5 நாள் கூட நீங்கள் இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஸ்நாக்கிங் வந்து பண்ணலாம். அப்புறம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த வாக்கிங் சொல்கிறோம் இல்லைங்களா, ஸோ இந்த வாக்கிங்கே வந்து 30 மினிட்ஸ் உங்களால் கண்டினியூவாக நீங்கள் போகிறதுனாலும் போகலாம். இல்லை இந்த 10 மினிட்ஸ் நான் சொன்ன மாதிரி 3 times in a dayங்கிற மாதிரியும் நீங்கள் வந்து பண்ணலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து விகரஸ் எக்ஸசைசஸ் பண்ணுறீங்க, அதாவது ரொம்ப வேகமாக ஓடுறது, அப்புறம் வெயிட் லிஃப்ட் பண்ணுறது, ரொம்ப வேகமாக நடக்கிறது, ஸ்விம்மிங் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வாரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 75 நிமிஷம் நீங்கள் பண்ணினீங்கன்னாவே போதும். 15 நிமிஷம் ஒரு நாளைக்கு அப்படின்னு ஒரு 5 days அப்படி வீக்லி நீங்கள் பண்ணினீங்கன்னா கூட போதுமானது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். வெயிட் வந்து மேனேஜ் பண்ணலாம், குளுக்கோஸ் லெவல் வந்து உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும், பிளட் சர்க்குலேஷன் பாடியில் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம டயபெட்டிஸ்னால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்து வந்து மேனேஜ் யுவர் கார்ப் இன்டேக்.
கார்ப் இன்டேக் அப்படின்னா என்னென்னா, நம்ம உணவுகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா இருக்குது. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ், உப்மா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. எல்லா உணவுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்ப் கன்டென்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த கார்ப் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டட் டு கேலரிஸுங்க. ஸோ இந்த கார்ப் கன்டென்ட் வந்து நீங்கள் அதிகமாக உட்கொள்கிறீங்க அப்படிங்கும் பொழுது என்ன ஆகுன்னா, ஒரு சைடு நீங்கள் வந்து வெயிட் போட்டுக்கிட்டே இருப்பீங்க. இன்னொரு சைடு கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடலில் வந்து அதிகமாக ஆகிறதுக்கும் வந்து அது உதவுங்க. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா லோ கார்ப் டயட் வந்து நீங்கள் எடுக்கிறது ரொம்ப நன்மை. கார்ப் என்ன பண்ணும் அப்படின்னா, குளுக்கோஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் பண்ணி சிம்பிள் சுகர்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய ரத்தத்தில் ஈஸியாக கலக்கிறதுக்கு உதவும். ஸோ ஹை கார்ப் கண்டென்ட் வந்து நீங்கள் எடுக்கும் பொழுது என்னென்னா, ரொம்ப வேகமாக வந்து பார்த்திங்கன்னா உணவை வந்து பிரேக் பண்ணிவிட்டு டைஜஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்து அப்சார்ப்ஷனும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சீக்கிரமாக உங்களுடைய சர்க்கரையோட அளவை வந்து பார்த்திங்கன்னா ஹைக் பண்ணிடும். ஸோ ஹை கார்பில் என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரைஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு வரும், சாதம், ரைஸ் வரும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை எல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் கண்ட்ரோல்டாக கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். எப்போவுமே வந்து ஃபைபரோடு இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் அதிகமான கார்ப் கன்டென்ட் உள்ள உணவுகளை வந்து நீங்கள் எடுக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து அங்கே அதிகமாகும். ஸோ இன்சுலின் சுரக்கிறதுலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஆகும். அதாவது கார்ப் கன்டென்ட் அதிகமாக ஆனப்போ நான் முதவே சொல்லியிருக்கேன் நான். கார்ப் கன்டென்ட் அதிகமாக இருக்கும்போது குளுக்கோஸ் லெவல் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து இன்க்ரீஸாக இருக்கும் பிளட்டில். ஸோ அப்போ தேவையான அளவு அங்கே இன்சுலின் செக்ரீஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் யூட்டிலைஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ ரத்தத்துலேயே சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாகிடும். ஸோ இதனால் நமக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ அப்போ கார்ப் கவுண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷனே வந்து சொல்லியிருக்காங்க ஃபார் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ எவ்வளோ அளவு வந்து ஒரு சர்விங்கில் இருக்கணும் அப்படின்னா 15 grams ஆஃப் கார்ப்ஸ் பர் சர்விங் இருக்கிற மாதிரி எடுத்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த கார்ப் கவுண்டிங் பற்றி இன்னொரு வீடியோவில் இன்னும் டெப்த்தாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லோ கார்ப் டயட் ஃபுட்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிறது வந்து உங்களுக்கு நன்மையை தரும். சர்க்கரையை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ லோ கார்ப் டயட்டில் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வரும், ஃப்ரூட்ஸ் வரும், ஹோல் கிரெயின்ஸ் வரும். ஸோ இதுலையெல்லாம் கார்ப் கண்டென்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான ஃபுட்ஸை வந்து கன்சியூம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஈட் மோர் ஃபைபர். ஸோ நான் கார்ப் கண்டென்ட்டை பற்றி சொல்லும்போது கூட நான் ஃபைபரை பற்றி சொல்லியிருந்தேங்க. ஸோ ஃபைபர் அப்படிங்கிறது வந்து நார்ச்சத்து. ஸோ இந்த நார்ச்சத்தை நம்ம உணவில் எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய டைஜஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாகுங்க. அதே மாதிரி அப்சார்ப்ஷனும் வந்து ஸ்லோவாகும். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உணவில் வந்து சீக்கிரமாக ரத்தத்தில் கலக்கிறது வந்து கொஞ்சம் தடுக்கும். அதனால் சுகர் வந்து ரைஸ் ஆகாமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபைபர் எடுக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கம்மியாகுங்க. வெயிட் வந்து கம்மியாகும். ஸோ இது எல்லாமே கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுகர் லெவலும் உங்களுக்கு நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துடும். இந்த ஃபைபர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா சால்யுபிள் ஃபைபர், இன்சால்யுபிள் ஃபைபர்னு 2 டைப் ஆஃப் ஃபைபர்ஸ் வந்து இருக்குங்க. இதில் சால்யுபிள் ஃபைபர் அப்படிங்கிறது என்னென்னா ஈஸியாக வந்து தண்ணியில் மிக்ஸ் ஆகிடும். அதே மாதிரி டைஜஷன் ஆகுறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். குளுக்கோஸ் ஸ்பைக்கும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் சுகர் லெவல் வந்து கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு சால்யுபிள் ஃபைபர் தான் வந்து ரொம்ப முக்கியம் தேன் இன்சால்யுபிள் ஃபைபர் அப்படிங்கிறது. ஸோ இந்த சால்யுபிள் ஃபைபர்ஸ் எதுல எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பார்லியில் இருக்குது, ஓட்ஸில் இருக்குது, பீன்ஸில் இருக்குது, லெக்யூம்ஸில் இருக்குது. இந்த மாதிரியான வெஜிடபிள் கண்டென்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சால்யுபிள் ஃபைபர்ஸ் வந்து இருக்குங்க. இன்சால்யுபிள் ஃபைபர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட் பிரான், வெஜிடபிள்ஸில், ஹோல் கிரெயின்ஸில், சர்டன் ஃபுட் ஐட்டம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்சால்யுபிள் ஃபைபர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, உங்களுடைய மோஷன் ப்ராப்ளம் அந்த வந்து இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிறது இன்சால்யுபிள் ஃபைபரோட வேலைங்க. ஸ்மூத்தாக போகும். ஸோ உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வராத அளவுக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ என்ன டைப் ஆஃப் ஃபைபர்ஸ் நீங்கள் எடுத்தாலும் சரி அது உங்களுக்கு நன்மை தான் கொடுக்குது. அண்ட் மோர் ஓவர் ஃபைபர் எடுக்கும் பொழுது உங்களுக்கு சட்டைட்டி வந்து கொடுக்கும். அதாவது வயிறு ஃபுல்னஸ் வந்து கொடுக்குறங்காட்டிக்கு நீங்கள் கார்ப் எடுக்கக்கூடிய அளவை வந்து ஈஸியாக நீங்கள் கம்மி பண்ணிக்க முடியும் உங்களால். ஸோ எடுத்த உடனே ஃபுட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் கண்டென்ட். ஸோ அதுதான் வந்து வெஜிடபிள்ஸ், கீரை அந்த மாதிரி வந்து நீங்கள் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஸோ அது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஹை ஃபைபர் டயட் எடுக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, வெயிட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க.
ஸோ இது எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வுமன்னா 25 கிராம்ஸ் வந்து பர் டே இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அண்ட் மென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 கிராம்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஸோ இப்போது கேலரிஸ் படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 கேலரிஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா, அதில் குறைஞ்சபட்சம் 14 கிராம்ஸ் ஆஃப் ஃபைபர் வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ அது என்ன மாதிரிங்கிறது இன்னொரு வீடியோவில் இன்னும் டெப்த்தாக நம்ம இந்த ஃபைபரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ட்ரிங்க் வாட்டர் அண்ட் ஸ்டே ஹைட்ரேட்டட். ஸோ தண்ணி குடிக்கிறதுனால என்ன அப்படின்னா, உங்களுடைய சுகர் லெவல் வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்குங்க. டீஹைட்ரேஷன் வராத அளவுக்கு உங்களை வந்து பாதுகாக்குங்க. அண்ட் அதே மாதிரி கிட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு, அதாவது தேவையில்லாததெல்லாம் வந்து வெளியேற்றத்துக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி குடிக்கிறதுனால என்ன அப்படின்னா, டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டயபெட்டிஸோட ரிஸ்க் எந்த விதமான பாதிப்பும் வந்து வராத அளவுக்கு தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா, தண்ணியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் அண்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வருது. ப்ரெவரேஜஸ், ஸ்வீட் அண்ட் பெவரேஜஸ், இந்த டயட் கோக் இந்த மாதிரி எல்லாம் வரக்கூடியதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ப்ளெயின் வாட்டராக எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ளெயின் வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வுமன் வந்து 2.5 லிட்டரும் மென் வந்து 3 லிட்டர்ஸ் பர் டே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இதை எடுக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய சுகர் லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அடுத்து வந்து என்ன பார்க்குறோன்னா, இம்ப்ளிமெண்ட் போர்ஷன் சைஸ். போர்ஷன் சைஸ் அப்படின்னா, நீங்கள் என்ன உணவு எடுக்கிறீங்க அப்படிங்கிறத விட எவ்வளோ அளவு எடுக்கிறீங்கங்கிறது முக்கியம் அப்படிங்கிறத இதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன். ஸோ அளவு தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுக்கும் பொழுது அங்கே உங்களுக்கு சர்க்கரையோட அளவும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது எந்த உணவாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் வந்து அளவை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது பண்ணுறதுனால என்ன நன்மைன்னா, அளவாக நீங்கள் எடுக்கும் பொழுது ஒன்று சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகும். ரெண்டாவது வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் கண்டிப்பாக நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். இல்லை சப்போஸ் நீங்கள் வெயிட் அதிகமாக இருந்தீங்கனாலும் அளவாக எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த அளவு அப்படிங்கிறது நான் கார்போஹைட்ரேட்டை பற்றி மட்டும் பேசலிங்க. ப்ரோட்டீன் ஆகட்டும், ஃபேட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அளவு தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ளட் சுகர் லெவலை நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த போர்ஷன் சைஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் வந்து குக் பண்ணி உங்கள் பிளேட்டில் நீங்கள் போடும் பொழுது அளந்து போடுங்க. உங்களுக்கு டயட்டிஷியன் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தேவையான கேலரிஸ் என்ன, தேவையான கார்போஹைட்ரேட் என்ன, தேவையான ப்ரோட்டீன் என்ன, ஃபேட் என்ன, எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் மெஷரிங் கப்ஸ் பற்றியும் உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அது உங்களோட பிளேட்டில் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் உங்களோட பிளேட் வந்து எப்போவுமே வந்து சின்ன பிளேட்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த பிளேட்டில் வந்து ஃபுல்னஸ் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து இவ்வளோ சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அது செகண்ட் மெத்தடுங்க. தேர்ட் மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் ஃபுட் ஐட்டம்ஸ், வெளியே வாங்கி சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே செஞ்சு ஃபைபர் ரிச் ஃபுட்ஸாக எடுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களோட பிளேட்டில். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஃபுட்ஸ் வந்து நீங்கள் பேக்கெட் ஃபுட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த பேக்கெட்ஸோட லேபிளை ஃபஸ்ட்டு பாருங்கள். நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. கார்ப் எவ்வளோ, ப்ரோட்டீன் எவ்வளோ, ஃபேட் எவ்வளோ, சுகர் கண்டென்ட் அதில் இருக்கா அப்படிங்கிற இதையும் சொல்லியிருப்பாங்க. அது கூடயே வந்து போர்ஷன் சைஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. மேலே வந்து இந்த பின்னாடி லேபிளை பார்க்கும் பொழுது 100 கிராம்ஸ்க்கு இவ்வளோ போர்ஷன் சைஸ் வந்து இருக்குது அப்படின்னு அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து சைஸ் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, மெதுவாக சாப்பிடுங்க. சாப்பிடும் பொழுதே வந்து நீங்கள் மெதுவாக சாப்பிட்டீங்க என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் திங் வந்து நல்லா சூ பண்ணும்போது ரொம்ப நேரம் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்கும். அதனாலேயே வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, உணவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிப்பீங்க நீங்களே. இது வந்து உங்களுக்கு தெரியாமலேயே நடக்கும். அண்ட் அதே மாதிரி சாப்பிடும் பொழுது பேசிட்டோ இல்லைன்னா டிவி பார்த்துட்டோ இல்லை மொபைல் பார்த்துட்டோ சாப்பிட வேண்டாம். பிகாஸ் அப்படி சாப்பிடும் பொழுது நீங்கள் எவ்வளோ அளவுக்கு சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு கரெக்டான போர்ஷன் சைஸோடு நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சூஸ் ஃபுட்ஸ் வித் அ லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்.
லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கிளைசிமிக் இண்டெக்ஸ்னால் என்னன்னு தெரியணும். கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ஃபுட்டுலேயுமே வந்து கிளைசிமிக் கண்டென்ட் வந்து இருக்குது. அதாவது சுகர் லெவல் வந்து எந்த அளவுக்கு வந்து பிளட்டில் மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஒரு சில உணவுகளை வந்து சாப்பிடும் பொழுது சீக்கிரமாகவே ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். சில உணவுகளை எல்லாம் சாப்பிடும்பொழுது கொஞ்சம் மெதுவாக ஆகும். இன்னும் சிலதெல்லாம் சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 டைப் ஆஃப் கேட்டகரிஸ் வந்து இருக்குது. லோ, மீடியம் அண்ட் ஹை அப்படின்னு சொல்லிட்டு. ஹை கேட்டகரி அப்படின்னா உங்களோட கிளைசிமிக் லெவல்ஸ் எல்லாமே 70க்கு மேலே இருக்குது அப்படின்னா அந்த ஃபுட்ஸ் எல்லாமே ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஃபுட். அதாவது சீக்கிரமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து சர்க்கரையோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய உணவுகள். அடுத்து மீடியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 56லேருந்து 69 வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து மீடியம் சொல்லுவோம். ஸோ இந்த மீடியம் ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான லெவலில் உங்களுக்கு குளுக்கோஸை வந்து பிளட்டில் கலக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா 55க்கு கீழே இருக்கக்கூடியதை வந்து நம்ம லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரொம்ப மெதுவாகவே ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவு வந்து கலக்கும். ஸோ சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் உங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து நார்மல் லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்போவுமே சூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட்ஸாக சூஸ் பண்ணுங்கள். இந்த லோ கிளைசிமிக் டு மாட்ரேட் ஃபுட் அப்படிங்கிறது வந்து கூட அக்செப்டபிள் தாங்க. ஸோ இது எதுல எல்லாம் இருக்குது அப்படின்னா வீட், பார்லி, ஓட்ஸ், ஸோ இந்த மாதிரியான உணவுகள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹோல் கிரெயின்ஸு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ். இது எல்லாமே ஃப்ரூட்ஸ்லேயுமே சில கேட்டகரி ஆஃப் ஃப்ரூட்ஸ் லைக் ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பனானா, வாட்டர்மெலன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேங்கோ. இந்த மாதிரியான உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸில் சேரும். ஸோ அந்த உணவுகளெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா லோ கிளைசிமிக், மீடியம் கிளைசிமிக் அண்ட் ஹை கிளைசிமிக் ஃபுட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் அதை நோட் பண்ணிக்கோங்க. ட்ரை டு மேனேஜ் யுவர் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ். ஸோ ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணியே ஆகணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சினாரியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லாதவங்க யாருமே கிடையாது. எல்லாத்துக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. அண்ட் இந்த ஸ்ட்ரெஸ்னால் நம்ம உடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸுன்னு இருக்குது, குளுக்கோகான் அண்ட் கார்டிசால்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகும். ஸோ அதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சுகர் லெவலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்காக தான் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் நீங்கள் வந்து தண்ணி குடிக்கலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது தண்ணி குடிச்சிட்டு வெளியே போய் நல்லா ப்ரீத் இன் பண்ணி ஸ்லோவாக ப்ரீத் அவுட் பண்ணலாம். ஸோ இது ஒரு வே ஆஃப் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே படுத்துகிட்டே வந்து கண்ணை மூடிட்டு கை கால் விரிச்சிட்டு காலில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டோலில் இருந்து எனக்கு ரிலாக்ஸ்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒவ்வொரு பார்ட்டாக நீங்கள் வந்து சொல்லி உங்களுடைய தலை முடி வரைக்கும் கூட நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது ஒரு 15 நிமிஷமாவது எடுக்கும். ஸோ அதுக்குள்ளார உங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். நீங்கள் குழந்தைங்க கூட பேசும் பொழுது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும். காமெடி சேனல்ஸ் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும். இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ணலாம். எக்ஸசைஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இஸ் த பெஸ்ட் திங் உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பற்றி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் எக்ஸசைஸ் என்ன மாதிரி பண்ணணுங்கிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யோகாலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீவ் ஆகும். அண்ட் மெடிடேஷன். ஸோ மெடிடேஷன் அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷமாவது உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள் டெய்லியும். மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர், முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் 1 ஹவர் கூட பண்ணலாம். அது உங்களோட டைம் கன்சம்ஷன் பொறுத்து. குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷமாவது நீங்கள் டெய்லி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சுகர் லெவல்ஸ் வந்து கம்மியாகும். அண்ட் மற்ற ரிலேட்டடான லைக் ஹார்ட் ப்ராப்ளம், பிபி அண்ட் அதர் கேன்சர் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட வராமல், டிப்ரெஷன் ஆகாமல், அனெக்சிட்டி ஆகாமல், ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லேருந்து கூட நம்ம வந்து ரிலீவ் ஆக முடியுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மானிட்டர் யுவர் பிளட் குளுக்கோஸ் லெவல். ஸோ மானிட்டர் யுவர் பிளட் குளுக்கோஸ் லெவல் அப்படின்னா வந்து
எவ்ரி ஃபாஸ்டிங் ஆகட்டும் இல்லை போஸ்ட் ப்ரெனல் ஆகட்டும் உங்களுடைய சுகர் லெவல்ஸை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி, அதே மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு 1.5 hours to 2 hoursக்குள்ளார நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ப்ரெனல் வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த சர்க்கரையோட அளவு வந்து நம்ம ஃபாஸ்டிங் அப்படின்னா 100 70 to 100 இருக்கணும். போஸ்ட் ப்ரெனல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 70 to 140 ரேஞ்சில் இருக்கணுங்க. ஸோ இந்த ரீடிங்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டைரி போட்டு மெயின்டைன் பண்ணி நீங்கள் எழுதிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும், லைக் எந்த இடத்துல சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, எந்த அன்னைக்கு வந்து ஃபாஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எந்த அன்னைக்கு போஸ்ட் ப்ரெனல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். ஸோ அப்போது நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டீங்க அதையும் சேர்த்து இன்னொரு சைட்லேயும் நீங்கள் எழுதிட்டு வாங்க. இதை ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரெனல் மட்டும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க. ப்ரீ லஞ்ச், போஸ்ட் லஞ்ச், ப்ரீ டின்னர், போஸ்ட் லஞ்ச், இல்லைன்னா ஈவினிங், இதை வந்து டெய்லியுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 to 7 ப்ரிக் பண்ணணுமா அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் ஃபாஸ்டிங் அண்ட் போஸ்ட் ப்ரெனல் பாருங்கள். அதுக்கு அடுத்த நாள் வந்து ப்ரீ லஞ்ச் அண்ட் போஸ்ட் லஞ்ச் பாருங்கள். அதுக்கு அடுத்த நாள் 3வது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டிங் பார்த்துட்டு பிஃபோர் டின்னர் அண்ட் ஆஃப்டர் டின்னர். ஸோ இந்த மாதிரி ரீடிங்ஸ் வந்து எடுங்க. அப்புறம் இடையில உங்களுக்கு ஏதாவது வந்து ஹைப்போஸோ இல்லை ஹைப்பரோ போகுது அப்படின்னா அந்த ரீடிங்ஸையும் வந்து அது எப்போ போகுது, ஈவினிங் போகுதா இல்லை மிட் மார்னிங் போகுதா அப்படிங்கிற அந்த டைமிங்கையும் சேர்த்து அங்கே எழுதி வைங்க. அதே மாதிரி என்ன மாதிரியான உணவு நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி எழுதி வைங்க. அப்போது இந்த ரீடிங்ஸ் பார்க்கும் பொழுதும் நீங்கள் என்ன சாப்பிட்ருக்கீங்கிறது ரெண்டையும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கும் பொழுது அடுத்த தடவை நீங்கள் டெஸ்ட் எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து முன்னாடியே நீங்கள் பார்க்கலாம், ஓகே நான் இன்றைக்கி இந்த ஃபுட்டை நான் சாப்பிட்ருக்கேன், அப்போ எனக்கு இவ்வளோ சுகர் லெவல் வந்து ரைஸ் ஆகிருக்கு, அப்போ நான் என்னோடய மீல்ஸை வந்து நான் ஆல்டர்னேட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 இட்லி சாப்பிட்ருக்கீங்க, வெஜிடபிள் இல்லாமல் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா போஸ்ட் ப்ரெனல் பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து எனக்கு 265 இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து அதே இட்லி தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா இப்போ எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா இட்லியை வந்து நீங்கள் ஒரு குக்கர் இட்லியாக இருக்குது அப்படின்னா ஒரு 3 இட்லிஸ் வரைக்கும், அண்ட் இட்லி பாத்திரத்தில் செய்கிற அப்படின்னா ஒரு 2 இட்லிஸ் வரைக்குமே நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், 1 cup ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்ணும். ஸோ இந்த மாதிரியான ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி எடுக்கும் பொழுது நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்ட் ப்ரெனல் சுகர் லெவல் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா கிராஜுவலாக அதில் வந்து உங்களுக்கு டிக்ரீஸ் ஆகி ஒரு 160 140 ரேஞ்சுக்குள்ளார உங்களுக்கு வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் வரலையா, அப்போ அதுக்கு அடுத்த நாள் இன்னும் என்ன மாதிரியான ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு பார்க்குறக்கு இந்த பிளட் சுகர் மானிட்டரிங் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த நேரத்தில் ஹைப்போஸ் போகுது, அதாவது சுகர் ரொம்ப கம்மியாகிறது, எந்த நேரத்தில் சுகர் வந்து ஹை ஆகுறதுங்கிறத இதை பேஸ் பண்ணியே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஒன் வே. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி மட்டும்தான் செய்யணுமா அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கட்டாயம் நீங்கள் எக்ஸசைஸ் நீங்கள் ஏதோ ஒரு புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது ரெகுலரைஸ் ஆகி அது உங்களோட பாடியில் ஃபிட் ஆகிற வரைக்குமே வந்து உங்களோட குளுக்கோஸ் லெவல் வந்து எந்த அளவுக்கு வேரியேஷன் காட்டுதுன்னு உதவுறதுக்கு நீங்கள் எக்ஸசைஸ் செய்கிறதுக்கு முன்னாடியும் அண்ட் செஞ்சதுக்கு அப்புறமும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பேசின வீடியோவில் எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.